மஞ்சுமல் பாய்ஸ் பட எஃபெக்டில் மீண்டும் ஒரு சம்பவம் கொடைக்கானலில் அரங்கேறியுள்ளது. கொடைக்கானலின் மற்றும் ஒரு முக்கிய சுற்றுலா தலமான டால்பின் நோஸ் பகுதியில் நேர்ந்த சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். மனிதர் இறங்கிச் செல்ல இது பாதுகாப்பான பகுதி அல்ல, அதையும் தாண்டி ஆபத்தானது என்று கொடைக்கானலில் நிறைய அபாயகரமான பகுதிகள் இருக்கின்றன. அதை குறிப்பிட்டு வனத்துறையும் சுற்றுலாத்துறையும் பல்வேறு தடுப்புகளை வைத்துள்ளன. ஆனால் தடை அதை உடை என்று துள்ளும் சில பயமறியாத இளங்கன்றுகள் ஆர்வத்தில் தலையை கொடுத்து புண்ணாக்கிக் கொண்டு வருவது தொடர்கதையாகி வருகிறது. அப்படி ஒரு சம்பவத்தை வைத்து கேரள திரையுலகம் ஒரு திரைப்படத்தையே எடுத்து அதை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாலும் கொடைக்கானலில் நிகழும் குரங்கு சேட்டைகள் தீர்ந்த பாடில்லை. இப்படித்தான் போன வாரம் குன்னூரில் ட்ரெக்கிங் சென்ற இளைஞர் 300 அடி பள்ளத்தில் விழுந்து உயிரை பலி கொடுத்தார். குணா குகையின் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு சென்ற மற்றொரு கூட்டம் ஃபேஸ்புக் லைவ் போட்டு காவல்துறையில் சிக்கியது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு சம்பவம் கொடைக்கானலில் அரங்கேறியிருக்கிறது. வட்டக்கானல் டால்பின் நோஸ் சுற்றுலா தலத்திற்கு இளைஞர்கள் கூட்டம் ஒன்று சென்றிருக்கிறது. அங்கு முனையில் நின்று செல்ஃபி எடுக்கும் விபரீத ஆசை வரவே செல்ஃபி எடுத்து கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் இருந்த இளைஞர் ஒருவர் காலிடறி 100 அடி பள்ளத்தில் விழுந்தார். இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் உடனே விரைந்து கீழே இறங்கிச் சென்று அவரை மீட்க முயன்றனர். அப்போது சரியான சமயத்தில் தீயணைப்புத் துறையினரும் வர அவரை முழுமையாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திரைப்படங்களை ரசித்து பார்ப்பது சரிதான், அதை நிஜ வாழ்க்கையிலும் ருசித்து பார்க்க நினைக்கும் போது இத்தகைய அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விபரீதமே விளைவாகும் என்று கண்டிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.